இப்படி சின்ன பையன் மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தன்னா உன் கதைய முடிச்சிருவேன். இப்படி எல்லாம் நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா என்ன? Got the man with the plan right here. Singing swag with the man right here. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும்னு சொல்றீங்க. அப்படின்னா நாம ட்ரைனிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஏன் ரெஸ்ட் எடுக்கிறோம்? தூங்காம பயிற்சி பண்றது ஒன்னால முடியும். ஆனா தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியில் தயாரா இருக்கேன். என்னது அது? உனக்காக சாக்குரா எடுத்துட்டு வந்தா ஒரு நோட் புக்கும் இருக்கு. இத சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா ட்ரெயின் பண்ணு. ரொம்ப நன்றி சாக்குரா. சாக்குரா செஞ்ச ஃபுட் பில்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். திருடர்கள் யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? எங்க நிலத்துல ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க எப்படி சும்மா இருப்போம்? வழி இல்ல, ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட அக்கறைக்கு நன்றி. ஆனா என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம். சிரிக்கு தலையை விட என் தலைக்கு பவுண்டி 5 மில்லியன் ஜாஸ்தி. அப்படின்னா அர்த்தம் புரியுதா? பில்ல ட்ரை பண்றியா? எது பில்ல? எந்த மண்ணை உருட்டி கொண்டு வந்தீங்க? நல்லா இருக்கும்னு சொன்னது இப்பதான் புரியுது. இத சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடும்னா, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கு. இப்ப நீ கத்துக்க போறது சக்ரா ஃபார்முடைய சேஞ்சையும் சக்ரா நேச்சரோட சேஞ்சையும் சேர்த்தா வர ஜூட்சு தான். உதாரணத்துக்கு இந்த சிடோரி மாதிரி. நீங்க தான் கெத்துன்னு காட்ட ட்ரை பண்றீங்களா? இவனுக்கு என்னோட பில்ஸ் தேவைப்படும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆனா உயிரை காப்பாத்துறதுக்கு இத சொல்லியே ஆகணும். நீ குடுத்திய ஒரு உருண்டை பில்லு அது நல்லாவே இல்ல. இப்போ இத நானே சாப்பிட்டு ப்ரூவ் பண்றேன். ஆனாலும் அவன் தலைக்கு இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஏன் சொல்றேன்னா, நான் இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் யாரையும் போட்டதே கிடையாது. சண்டை சீக்கிரமா முடிஞ்சா போர் அடிக்கும்ல. கொஞ்சம் உளராம இரு. உன் தலைய வெட்டி வீசினதை மறந்துட்டியா என்ன? காக்கசூ போதும், வாய மூடு. தலைவரு திமிங்கலம் தானுங்கோ, ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு. என்னப்பா ஷாக் அடிச்சது போல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தா? நீ அதெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் ஷேடோ க்ளோனை பார்த்து ஏமாந்து போகல. அப்படியா? பாத்துட்டேன். ஷிகமாரு அளவுக்கு இல்லைன்னாலும் நீ புத்திசாலிதான். தயவு செஞ்சு அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணாத. நருட்டோ, உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் முழு பரிசோதனை பண்ணுங்க. அட இதுல என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். வாய் மூடு, எதுக்கு பேசாத. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நருட்டோவை பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரிதானே நருட்டோ? எனக்கு நான் வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை பிறந்து வரப்போ அத பாதுகாத்து வழி நடத்துறது என்னோட பொறுப்பு. பெரிய மனுஷமாய் நடந்துக்கிறது கஷ்டம் தான் போல. அப்படின்னா ஒரோச்சிமாரு என்ன இன்னும் மறக்கவே இல்லையா? எங்கேயோ காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த குகைய பாத்துக்கிறதுக்கு என்ன அனுப்பியிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த சின்ன விஷயத்துக்கே நீ ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற கூரன்? ஒரே ஒரு கைய மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது? நீ கவலைப்படாத நருட்டோ, நான் ஹெல்ப் பண்றேன். சாக்குரா எனக்கு ஊட்டி விட போறான். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா நருட்டோட ரைட் ஹேண்ட்ல அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு யார் ஊட்டி விடுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க ஆக்காட்டு பார்க்கலாம். Got the man with the plan right here. Singing swag with the man right here. Leading up. அந்த கடைசி மிஷனுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் பாக்குறதுல சந்தோஷமா இருக்கு சென்சே. ஏன்னா இப்பெல்லாம் அடிக்கடி உங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நீயுமா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிட்டு சுத்துறீங்களா? டோட்டல் டேமேஜ்.
அப்புறம் அவனோட ஷினோபி கனவுகள் வெறும் கனவா மட்டுமே போயிடும். அது வரைக்கும் நாம என்ன சும்மா இருப்போமா? எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? என்ன நருட்டோ, பொழந்த வாய மூடாம இருக்க? என்ன பல நாள் பகைய ஒரே நல்ல காமிச்சிட்ட போல. நீங்க 2 பேரும் அடிக்கடி இதுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறம் அவன் இப்படி பண்ணாலும் உனக்கு தான் அடி விழும். நீ கத்தல ஜவ்வை கிழிஞ்சிரும் போல இருக்க. என்ன நருட்டோ, என்னோட ஆராய்ச்சிக்கு உதவி பண்ண தயாரா இருக்கியா? ஓ கண்டிப்பா. எப்ப போலான்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஹாட் ஸ்பிரிங்குக்கு போய் ஆகணும். நீங்க எதுக்காக அங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா பெருசு? நான் சாக்குராவையும் கூட்டு போலான்னு இருக்கேன். இதெல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும். ஒரு நிமிஷம், நானும் வரேன். நான் இத சொல்லி ஆகணும். நீங்க கொடுத்த டப்ளிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையை ஒத்துக்கோ, நான் வரேன் தெரிஞ்சுதானே இப்படி வெக்கப்பட்டு சமைச்சீங்க. எனக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். இதே மாதிரி ஆராய்ச்சின்னு போய் சுனாடை பாட்டி கிட்ட மிதி வாங்கினது உங்களுக்கு மறந்து போச்சா என்ன? டோட்ஸோ வச்சு ட்ரைனிங் எடுத்துமே, அது ஞாபகம் இல்லையா உனக்கு? ஓ யா. ஆமா, அந்த ட்ரைனிங் எல்லாம் ரொம்பவே வினோதமாக இருந்தது. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. கொலாபரேஷன் இன் ஜுட்சு கச்சிதமா வேலை செய்யறதுக்கு 2 ஜுட்சுவும் பெர்ஃபெக்ட்டா சிங்க்ல இருக்கணும். அப்போ நீ அத மறந்துடு. நானும் அவனை சிங்கிளா சோழிய முடிக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான்.